பயப்படாதே நெகேமியாவே, கர்த்தருக்கென்று நீ துவக்கின வேலையை முடிக்கும்படி கர்த்தருக்கு பேசுவார். வெளியே இருந்து பிரச்சனை, உள்ள இருந்து பிரச்சனை, உடன் இருப்பவர்களால் பிரச்சனை, இவைகள் எல்லாவற்றின் நடுவிலையும் நெகேமியா உறுதியா இருந்தான், தைரியமா இருந்தான், கர்த்தரோடு இருந்தான், ஜெபிக்கிறவனா இருந்தான். கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது, கர்த்தருடைய கிருபை அவனோடு இருந்தது. யாரும் சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணினார். 52 நாளிலே அலங்கத்தை கட்டி முடிக்க அதனுடைய கதவுகள் போடப்பட்டு, ஆமென், வாசல் காவலரையும் பாடகரையும் லேவியரையும் ஏற்படுத்தி, ஆமென், ஸ்தோத்திரம், அதை அவன் என்ன செய்தானா பிரதிஷ்டை பண்ணவும் கர்த்தர் கிருபை செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே எந்தன் வாழ்நாள் எல்லாம். ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே எந்தன் வாழ்நாள் எல்லாம். தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாள் எல்லாம். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாள் எல்லாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நெகேமியா 6ஆம் அதிகாரம். அப்போ அலங்கு அப்படியே கட்டி முடிக்கிறது. அதில் திறப்பெல்லாம் ஒன்றுமில்ல, அழகாக கட்டி முடிச்சுட்டாங்க. அப்போ சம்பல்லாத்தும் தொபியாவும் அரணியான கேஷேமும் அவங்களுக்கு பயம், கேள்விப்படுறாங்க. ஆகா, இவங்க அலங்கத்தை கட்டிட்டாங்க, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டாங்க, ஆனால் இன்னும் கதவு போடலை. அப்படி இருக்கிற நேரத்தில் சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்புகிறாங்க. நம்ம ஓனோ பள்ளத்தாக்கு, அது ஒரு கொஞ்சம் தூரமாக இருக்குது, எருசலேம் விட்டு தூரமான இடம். அங்கே வா, நம்ம கொஞ்சம் பேசுவோம், ஒன்றா ஒருவரை கண்டு பேசணும், வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்க கூப்பிடுற நோக்கமே பொல்லாப்பு செய்கிறதுக்கு தான். ஏதாவது ஒரு தீமையை கொன்று போடுவதற்கோ அல்லது எங்களை மிரட்டுவதற்காகவோ, வா நம்ம ஒரு இடத்துல கிராமங்களில் ஒன்றை கண்டு பேசுவோம், வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ அவர் சொல்கிறாங்க, ஆள் அனுப்பி நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் வரக்கூடாது, அந்த வேலையை விட்டு உங்களுக்கு வருகிறதுனால அது மெனக்கெட்டு போவானேன் என்று சொல்கிறேன். நான் வரல, என் வேலை மெனக்கெட்டு போயிடும், நான் வரல, போங்க அப்படின்னு. அவள் இந்த பிரகாரமாக 4 தரம் எனக்கு சொல்லி அனுப்புனாங்க. 4 தரமும் நான் வர முடியாது. 5ஆம் தரம் சம்பல்லாத்து அந்த பிரகாரமாக வேலைக்காரனை கையில் முத்திரை போடாது, யார் பார்த்தாலும் வாசிக்கிற மாதிரி ஒரு கடியை தழுவி, நீ யூதருக்கு கலகம் பண்ண நினைக்கிறீரு, ரொம்ப பயங்கரமா, அதாவது ராஜாவுக்கு விரோதமாகவே, இப்போ ராஜ சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்கிறான், அதுக்கு விரோதமாகவே இவனுடைய வேலைக்கே உழ வைக்கணும், இவனுக்கு வேலையை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு வருகிறதான பண வசதிகள் எல்லாத்தையும் இவனுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி உண்டாக்கணும்னு சொல்லி கடிதம் எழுத போகிறோம். அலங்கத்தை கட்டி முடிச்சுட்டு நீரே அதுக்கு ராஜாவாக போகிறீரு, ஒரு ராஜா இருக்கிறாருன்னு தீர்க்கதரிசிகளை வச்சு நீரே ராஜான்னு உன்னை பிரகடனப்படுத்திட்டு இருக்கிறீரு, இதெல்லாம் பொய் இதெல்லாம் சொல்லி. அப்போ உடனே நெகேமியா சொல்கிறாரு 8ஆம் வசனத்தில், அதெல்லாம் உன் மனராஜ்யப்பா, நீ நீ எதையாவது கற்பனை பண்ணிட்டு இருப்ப, அதெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, போயா அப்படின்ட்டான். எப்படியாவது 9ஆம் வசனம், அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போகணும்னு சொல்லி எங்களை பயமுறுத்த பார்த்தாங்க. அப்போ ஒரு ஜெபம் பண்றாரு, ஆண்டவர் எங்கள் கைகளை திடப்படுத்து, ஒரு அபாஷிக்கரா
எங்களை பயமுறுத்த பார்க்குறாங்கப்பா, எங்களை வேதனைப்படுத்துறாங்கப்பா, மனமடி உண்டாக்குறாங்கப்பா. உங்க வேலை தடைபடக்கூடாது, உங்க வேலை தாமதமாகக்கூடாதுப்பா. அப்போ அந்த தெலாயாவின் மகன் செமாயா என்ன செய்யறான்? வீட்டில் அடைபட்டு இருக்கிறான். அவன் கைது பண்ணப்பட்டிருக்கிறானா, அல்லது அடைபட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறானா, அல்லது ஒரு தன்னை நெகேமியாவுக்கு ஒரு விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக அவன் ஒரு அடையாளமாக அதை செய்திருக்கிறானான்னு தெரியல. அவன் கூப்பிட்டு விடுறான். யாரு? ஒரு தீர்க்கதரிசி. இவன் தீர்க்கதரிசிங்கிறதுக்காக அவன்கிட்ட போறார். சரி, மற்றவங்க சொன்னா கேட்கல, தீர்க்கதரிசி சொன்னா இவன் கேட்பான்னு சொல்லி தீர்க்கதரிசியின் மூலமா என்ன செய்ய கூப்பிடுறான். அப்ப நம்ம இருவரும் தேவனுடைய வீடாகி ஆலயத்துக்குள்ள போய் நம்ம கதவுகளை போட்டு ஒளிஞ்சுக்குவோம் வான்னு கூப்பிடுறான். அப்போ அதை சொல்றா, என்னை போன்ற மனிதன் ஓடி போவானாயா? என்னையா சொல்றீங்க? என்ன போன்ற உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்துல போய் பதுங்குவானா? நான் போவதில்லைன்னு. அதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரிய வந்துச்சான், தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தான் அவனுக்கு கூலி கொடுத்து தீர்க்க தரிசனம் சொல்ல வச்சிருக்காங்க. பாருங்க, தீர்க்க தரிசனம் கூட உனக்கு விரோதமா சொல்லுவாங்க. போங்களேன், உனக்கு விரோதமா ஊழியக்காரங்களே எழும்புவாங்க, உனக்கு விரோதமா தீர்க்க தரிசனங்களே எழும்புவாங்க, உனக்கு விரோதமா விசுவாசிகளும் மூப்பர்களும் எழும்புவாங்க, உடன் ஊழியர்களுமே எழும்பலாம். ஆனாலும் சொல்லிட்டான் பாருங்க, அடையாளம் கண்டு கொண்டான். அப்போ அதை என்னன்னா, நான் பயந்து நான் அப்படி ஒரு பாவத்தை கட்டிக்கொள்வேன். அதாவது ஆலயத்துக்குள்ள போய் உயிருக்காக ஆலயத்துக்குள்ள போய் புகுந்தேன், அவ்வளவுதான். அதுக்கு நான் இன்னொரு தப்புன்னா, நான் உயிர் தப்ப ஆலயத்துக்குள்ள புகுந்தா என்ன ஆகும்? ஆலயத்துக்குள்ள நான் போகக்கூடாது. அங்க நான் போனேன்னா அது ஒரு பெரிய பாவம் செய்து நானாகவே பாவம் செஞ்சு மாட்டிக்கணும்னு சொல்லி இவங்க எனக்கு அபகீர்த்தி உண்டாக்குவதற்கும் நிந்தை ஏற்படுத்துவதற்கும் செய்தாங்க. ஆனா அப்போ ஒரு ஜெபம் பண்றாரு. ஆமா, ஸ்தோத்திரம் என் தேவனே, இந்த தொபியாவும் இந்த சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்களுக்கு தக்கதா நீர் அவர்களையும் இந்த நொவோதியால் என்ன தீர்க்கதரிசியானவர்களையும் எனக்கு பயமுண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகள் நினைத்துக் கொள்ளுங்கப்பா. எனக்கு விரோதமாக எழும்பினதான கிறிஸ்தவர்களையே நீர் கவனித்துக் கொள்ள ஆண்டவரே. என்னை வேதனைப்படுத்துகிற, மனமடி உண்டாக்குகிற, என்னை அழுத்தத்துக்குள்ளாக்குகிற என் வேலை, நான் கர்த்தருடைய வேலையை நான் மனரம்யமாய் செய்யக்கூடாதபடி ஏற்படுகிற எல்லா தடைகளையும் ஜெபம் பண்றப்பா. அன்பு சகோதர, அன்பு சகோதரி, இன்னைக்கு தேவனுடைய ஊழியத்தை நீங்க ஸ்தோத்திரம் தாராளமாய் செய்ய முடியாதபடி, மனரம்யமாய் செய்யக்கூடாதபடி உன்னை பல இடங்களிலிருந்து உனக்கு நெருக்கடி கொடுக்கிறார்களோ, பயப்படாதே. நீ செய்கிற வேலை பெரிய வேலை. அந்த வேலையை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அதே மாதிரி பாருங்க, 15ஆம் வசனத்துல அலங்க 52 நாளைக்குள்ள கட்டாங்க. 52 3 மாசம் கூட ஆகல, 2 மாசம் கூட ஆகல. 2 மாசம்னா 60 நாள். 2 மாசத்துக்குள்ள, அதாவது 8 வாரத்தை மட்டும் விட்டுருக்குறாங்க. 8 ஓய்வு நாளை தான் விட்டுருக்குறாங்க. 8 ஓய்வு நாளை விட்டு 52 நாள்ல என்ன செஞ்சிட்டாங்க? ஆமா, கெட்டி 7 மாதம் 25ஆம் தேதியில முடிக்கிறாங்க. பயங்கரெல்லாம் கேட்ட போது, சுற்றுப்புறத்தால் புறஜாதியான அனைவரும் கண்ட போது அவங்க மிகவும் முனையற்று போய், எல்லாம் முனையற்று போயின்னா அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் மழுங்கி போயிடுச்சு, அவங்களுடைய தந்திரங்கள் எல்லாம் செயலற்று போயிடுச்சு, அவங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாய் போச்சு. இந்த கிரியைகள் எங்கள் தேவனால் கைகூடி வந்தது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லும்படி கர்த்தர் செய்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் பெரிய மனிதர்லேருந்து தொபியாவுக்கு போகிறதும், தொபியாவிடத்திலிருந்து அவள் வருகமா கடிதம். இங்கே உள்ளவனே தான் இந்த தொபியாவுக்கு உதவி செஞ்சிருக்கிறான். இங்க இருக்கிறதான பிரதான ஆசாரியதான மருமகனா தான் தொபியா இருந்திருக்கிறான். இங்க இருக்கிறதான எல்லா செய்திகளையும் ஸ்தோத்திர நெகேமியா எடுக்கிற எல்லா தீர்மானங்களையும் கூடவே இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தவன் தான் அங்க தொபியாவுக்கு ஆள் சொல்லி அனுப்பி அவனை இவனுக்கு விரோதமாகவே சில ஆட்கள் நம்ம கூட இருந்தே குழி பறிக்கிறவங்களும், கூட இருந்தே நம்மளை வஞ்சிக்கிறவர்களும், நமக்கு துரோகம் பண்ணுகிறவர்களும் செயல்படுவார்கள். ஆனாலும் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாயிருப்பார். இங்கிருந்து கடிதம் அங்க அனுப்புறதும், அங்கிருந்து கடிதங்க வர்றதும். அவன் ஆராகின் குமாரனாகிய செகனியாங்குக்கு மருமகனா. அது மட்டும் இல்ல, இந்த யாரு இந்த சன்பல்லாத்தினுடையதான மருமகன், அவனும் மருமகளை எங்க எடுத்திருக்கிறான்னா பெரகியாவின் குமாரன் மெசுல்லாம். அவன் ஒரு நல்ல ஆலயத்தை கட்டிட்டு இருக்கிறவன், அந்த அலங்கத்தை கட்டிட்டு இருக்கிறவன். இப்படி அநேகர் நினைச்சிருக்கான். யூதாவில் அநேகர் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்திருந்தாங்க. நிறைய பேர் அவனுக்கு சாதகமா இருக்கிறாங்க. உள்ள இருக்கிறவங்களே, எருசலேமில் ஆலயத்தை கட்டிட்டு இருக்கிறவங்களே, லீடர்ஸே அவனுக்கு சாதகமா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கர்த்தர் அவனுக்கு நெகேமியாவுக்கு சாதகமா இருந்தார். அப்பதான் அவர் சொல்லி ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே அவன் செய்யும் நன்மைகளையும் அவர்கள் எனக்கு முன்பாக விவரித்து சொல்லுவாங்களா. யாரு? அவன் அந்த
தொபியா நல்லதுதான் செய்யறாங்க, அவனை நீங்க நம்புங்க, அவர் உங்களுக்கு நன்மை தான் செய்யறாருங்க அப்படின்னு நன்மை செய்வது போல தீமையை தீர்மானிக்கிறவர்களை கர்த்தர் அடையாளம் காண கண்களை கர்த்தர் திறப்பாரா. இங்க இருந்து நான் என்னவாவது ஒண்ணு சொன்னேன்னா என் வார்த்தையை கொண்டு போய் அங்க போய் சொல்றதும், அங்க அவங்க பயமுறுத்தணும்னா அதை வந்து என்கிட்ட சொல்றதும், என்கிட்ட இருந்து நல்ல பிள்ளை மாதிரி என்கிட்ட இருந்து கேட்டு, இதை நெகேமியா சொல்றாரு, நான் சொல்லல, நெகேமியா சொல்றேன். என்கிட்ட இருக்கும்போது என் கூடையே இருந்து என்னுடைய திட்டங்களையும் என்னுடையதான முயற்சிகளையும் என்னுடையதான ஆலோசனைகளையும் அங்க போய் அதுக்கு அங்க போய் சொல்றதும், அங்க அவன் இப்படி பயமுறுத்துறான் இப்படி கேள்விப்பட்டேன்னு சொல்லி நம்மளை திடறிட்டு போக உள்ளுக்குள்ளேயே நமக்குள்ள ஆட்களை வைத்தும் செயல்பட்டா போதும். பயப்படாதே நெகேமியாவே, கர்த்தருக்கென்று நீ துவைக்கின வேலையை முடிக்கும்படி கர்த்தருக்கு பேசும். வெளியே இருந்து பிரச்சனை, உள்ளே இருந்து பிரச்சனை, உடன் இருப்பவர்களால் பிரச்சனை, இவைகள் எல்லாவற்றின் நடுவிலையும் நெகேமியா உறுதியா இருந்தான், தைரியமா இருந்தான், கர்த்தரோடு இருந்தான், ஜெபிக்கிறவனா இருந்தான். கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது, கர்த்தருடைய கிருபை அவனோடு இருந்தது. யாரும் சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணினார். 52 நாளிலே அலங்கத்தை கட்டி முடிக்க அதனுடைய கதவுகள் போடப்பட்டு, ஆமென், வாசல் காவலரையும் பாடகரையும் லேவியரையும் ஏற்படுத்தி, ஆமென், ஸ்தோத்திரம், அதை அவன் என்ன செய்தானா பிரதிஷ்டை பண்ணவும் கர்த்தர் கிருபை செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். God bless you.